இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பொம்பளைங்க அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. அவளுங்களுக்கு ஆளுக்கு ஒரு அறை விட்டு துட்டை வசூல் பண்ணிட்டு வந்திருந்தா எந்த பிரச்சனை தான் நான் பார்த்துக்க போறேன். அதை விட்டுட்டு சும்மா விட்டுட்டு வந்துட்டானா? அசிங்கப்படுத்திட்டீங்க. அது வந்துண்ணே இன்னும் நொல்லண்ணா. உனக்கு என்ன அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இந்த தொழில பயந்தா முக்கியம் உனக்கு தெரியாது என்ன? கேவலண்ண பொம்பளைங்க கிட்ட அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறான். இதுக்குதான் இவனை வசூலுக்கு அனுப்ப வேணான்னு சொல்லி தலையா தண்ணி குடிச்சேன். நீங்க கேட்டீங்களா? இவனை தான் பெரிய ஆளுன்னு தலையில தூக்கி வச்சு ஆனீங்க. இப்ப என்ன ஆச்சு? துப்புற மாதிரி பண்ணிட்டானே. அசிங்கமா இருக்குண்ணே. இந்த தொழில ஆம்பளைங்களுக்கு நம்ம மேல பயம் இல்லைன்னு போய் இழுத்து மூட்டு போக வேண்டியதுதான். அதுவும் பொம்பளைங்களுக்கு பயம் இல்லாம போச்சுன்னு போய் யாரு முன்னாடி என்ன பேசுறனோ யோசிச்சு பேசு. என் மேல கோபப்பட்டு என்ன ஆக போகுதுன்னு இதோ பக்கத்துல நிக்கிறான் பாருங்க. இவனாலதான் இவ்வளவு அசிங்க அவமானம் எல்லாம். எந்த ஏரியால உன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த ஏரியா மொத்தமும் உன்னை பார்த்து பயப்படணும். பயம்னா சாதாரண பயம் இல்லடா. வசூல் தேதி வந்தா நம்மளை கேட்காமலே ஒவ்வொருத்தனும் ஓடி வந்து கரெக்டா பணத்தை கொடுக்கணும். உன்னெல்லாம் பார்த்தா நடுங்கணும்டா. அப்படி ஒரு பயத்தை காட்டணும். அப்பதான் நான் உன்னை நம்பி இந்த தொழிலை கொடுப்பேன். எதுக்கு செல்வி அப்பாவை கடத்தின? சொல்ற, எதுக்கு கடத்தின? ஐயோ சிஸ்டர் 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 சிஸ்டர், நீங்க புடிச்சது கர்ணாவோட சட்டை கிடையாது, கரண்ட் கம்பி. அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன் 6 வீடு தள்ளி போய் விழுவீங்க. எது கஷ்டம்? அதனால கையெடுத்துங்க. எதுக்கு ஒரு 2 அடி தள்ளியே நில்லுங்க. என்ன மிரட்டுறீங்களா? செல்வி அப்பா எங்கன்னு உன் ஃப்ரெண்ட சொல்ல சொல்லு. ஏங்க, காலையில இருந்து ஏரியாலே இல்லாத ஒரு ஆளை நாங்க எப்படி கடத்த முடியும்? ஏம்பா தம்பி, அவர் உனக்கு காசு கொடுக்கணுன்றதுலாம் சரிதான், அதுக்காக ஆளை கடத்திட்ட எப்படிப்பா? ஏப்பா வட்டி காசு தானே, அவங்க என்ன ஓடியா போயிட்டாங்க? இங்கே தானே இருக்காங்க, பொறுமையா வாங்கிக்க வேண்டியதானப்பா. வாங்கய்யா பெரிய மனுஷங்களா, கூட்டத்தை பார்த்தா போதுமே நியாயம் சொல்றேன்னு 4 பேர் கிளம்பி வந்துடுவீங்க. இந்த பொண்ணோட அப்பா எங்க அண்ணன் கிட்ட வட்டிக்கு காசு வாங்கியிருக்காரு. வாங்கினதுல இருந்து சரியா வட்டி கட்டுறதே இல்லை. சரின்னு ஃபோன் பண்ணா ஃபோனும் எடுக்கிறது இல்லை. சரின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஆள் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க கிட்ட நாங்க இல்லைன்னு சொல்லியிருக்கான். உன் அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தரை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துவியா? அவர் வயசுக்குன்னு மரியாதை இல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் எனக்கு வர வேண்டிய காசு வந்தாகணும். தம்பி தம்பி தம்பி, இவங்க அதை வேணும்னே பண்ணலப்பா. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் வீட்டுக்காரர் உடம்புக்கு முடியாதவர், அவரை தயவு செஞ்சு விட்டுருங்கப்பா. உங்க பணத்தை சீக்கிரமாவே திரும்ப கொடுத்துடுறோம். நீங்க மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? சம்பந்தப்பட்டவங்களை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. சம்பந்தப்பட்டவங்களை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. புரியல? நிக்கிறாளே, இவதான் நான் அண்ணன் முன்னாடி அசிங்கப்பட காரணம். நான் பட்ட அசிங்கத்தை சரி செய்யணும்னா எல்லார் முன்னாடியும் இவன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். கேட்க சொல்லுங்க. ஏய், யார் நீ? எங்க அக்கா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? ஒழுங்கா போயிடுங்க சொல்லிட்டேன். ஐய
அடி வாங்குதுன்னு வாண்டடா வராங்களே. ஏய் என்னடா மறைக்கிற? இப்படி வந்து பிரச்சனை பண்றத பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? என்ன கை ஒழுங்கு மரியாதை கிளம்பிடு. அவ்வளவுதான். தம்பி அவரை விட்டுப்பா. கை நீட்டி பேசிட்டு இருக்க? ஏய், ஏய், என்ன பண்ற? கையை நீட்டியா பேசுனேன்? ஆ? இந்த கை தானே நீட்டுச்சு. இனிமே நீட்டுறதுக்கு உனக்கு விரலே இருக்காது. ஏய் யார் மேல கை வைக்கிற? ஏய் போடுவான். படிச்சு பாஸ் ஆகுங்கடானா. தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு? இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆ? போ, போடா போடா போடா. உள்ள எங்க போயிருக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு போச்சாமா? பா அவ எங்க போறா வராங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் என் வேலையா? காலையில காஃபி கூட ஒழுங்கா போட்டு கொடுக்கல. இன்னொரு காஃபி கேட்கலான்னு பார்த்தா ஆளே காணும். கேட்டா புதுசா வேலை செட் பண்ணிருக்கேன், அதுக்காக அங்க போறேன் இங்க போறேன்னு சீன் போடுவா. அதனாலயே நான் எதுவுமே கேக்குறது இல்லப்பா. ஏமா புள்ள காலையில 4 மணிக்கு எந்திரிக்குதுமா. மாடு மாதிரி வேலை பாக்குறா. அங்க இங்க நிக்க கூட நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கா. நம்ம நல்லா இருக்கணும் தான் புது பிசினஸ் எடுத்து நடத்துறா. அவளை நம்மளே புரிஞ்சுக்கலனா எப்படிமா? இதானே சொல்ல போறீங்க? அப்பா நான் அவளை ஒண்ணுமே சொல்லல. அவ எங்க போயிருக்கான்னு தெரியாதுன்னு தான் சொன்னேன். போதுமா? ஆளை விடுங்க. இத பாருமா, அவள அம்மா இடத்துல இருந்து நீதானமா பாத்துக்கணும். பா தயவு செஞ்சு கிரிஞ்சு பண்ணாம பேசாம இருங்கப்பா. பாடுவாப்பா இந்துகிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்ப்பா. ஏப்பா நம்ம ஹவுசிங் போர்டு பசங்களா? இல்லப்பா நம்ம பசங்க இல்லப்பா, ஏதோ வசூல் கைப்பா. வசூல் கையா? ஆமாப்பா. அப்பா யாராவது தண்டல் வசூல் பண்ண வந்திருப்பாங்க. இவ சும்மா இருக்காம அவங்க கிட்ட போய் கடன் வாங்குறது குடுக்கறது தப்புன்னு லெக்சர் எடுத்துப்பா. அதுக்கு அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதை இவன் பார்த்துட்டு வந்து சண்டைன்னு வளரிட்டு இருக்கான். ஐயோ அக்கா அதெல்லாம் இல்லக்கா, சண்டைதான்க்கா. அவன் பார்க்க ரவுடி மாதிரி இருந்தான்க்கா. ஐயோ இது என்ன பிரச்சனை? என்னாச்சுமா? நீ எதுக்குப்பா இங்க வந்த? ஓ இதான் உங்க அப்பனா? என்னையா பொண்ணை வளர்த்து வச்சிருக்க? பொண்ணு அடக்க ஒடுக்கமா வீட்டுல இல்லாம ஊர்ல இருக்கிறவன்ட்டெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்க மாட்டியா நீ? ஏய் கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? யாரோ எக்கேடோ கெட்டு போட்டோன்னு விடாம உன்னை யார் இதுல எல்லாம் தலையிட சொன்னது? நீ தலையிட போய் சின்னதா முடிய வேண்டிய பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. இத பாரு, நீ கொஞ்சம் சும்மா இருமா. தம்பி நடந்தது நடந்து போச்சுப்பா, பிரச்சனை வேணாம். நான் சீக்கிரமா பேசி பணத்தை கட்ட சொல்றேன்ப்பா. அப்புறம் நீ சொன்னதும் நான் கூட்டிட்டு வந்து விட்டுறணுமா? அப்படி விட்டேன்னா நான் பட்ட அவமானத்துக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? உன் பொண்ணு என்கிட்ட மன்னிப்பு கேட்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன்.